எவ்ரிவன், நான் உங்கள் நிக்கில் ஃப்ரம் பெஸ்ட் பர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூம் ஆப் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜூம் ஆப்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆப். இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் கூட நீங்கள் வீடியோ கால்ஸ் பேசிக்க முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹெட்டு கூடயோ இல்லைனா உங்களுடைய ஒர்க்கர் கூடயோ நீங்கள் ஈஸியாக வீடியோ கால் பேசிக்க முடியும் இந்த ஒரு ஆப்பில். ஸோ என்ன தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு ஆப்பில் இருந்தாலும் இந்த ஒரு ஆப்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ப்ரைவேட் மேட்டர்ஸை இந்த ஒரு ஆப் பார்த்திங்கன்னா மற்ற வெப்சைட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இந்த ஒரு ஜூம் ஆப் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டார்க் வெப். ஸோ டார்க் வெப்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, முற்றிலும் ஹேக்கர்ஸ்னால் இருக்கப்படுற ஒரு வெப்சைட் தான் டார்க் வெப். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட்டுக்கு இந்த ஒரு ஜூம் ஆப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை செல் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 3 rupees தான். ஸோ இது வரைக்கும் 5 லட்சம் பேருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இந்த ஒரு கம்பெனி டார்க் வெப்புக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ சில பேர் கேட்பீங்க, என் மொபைலில் பேங்க் அக்கௌண்ட், அதாவது பேங்க் ஆப்ஸு இல்லைனா எனக்கு அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரி எதுவுமே இல்லைடா, அப்படின்னா நான் இந்த ஆப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆப் பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸில் கால் ஹிஸ்ட்ரியோட பர்மிஷன் கேட்கும். ஸோ நீங்கள் அளவு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அளவு கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி அண்ட் உங்களுடைய மெசேஜஸை இந்த ஆப்னால் படிக்க முடியும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற வெப்சைட்டுக்கு செல் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுடைய ப்ரைவேட் மேட்டர்ஸ் வெளியே போகிறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி விழுந்துடுவீங்க. ஸோ என்ன தான் சேஃப்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா 20 கோடி மக்கள் இது வரைக்கும் இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக 20 கோடி மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 20 கோடி மக்கள் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்ஸில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 தடவை இந்த ஒரு ஆப்பை பற்றி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் இருக்க சேஃப்டி இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஆப் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் இருந்தால் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய சேஃப்டி மேட்டர்ஸ் வெளியே போகாமல் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் என்னன்னு தெரியுமா? ஸோ இங்கே பார்க்குறீங்களா இந்த இமேஜில் அதே தான். ஸோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு யூசர் இருக்காங்க, 2 யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு யூசர் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த மெசேஜை இந்த 2 யூசர்ஸ்னால் மட்டும்தான் படிக்க முடியும். இதுக்கு நடுவில் இருக்கிற செர்வர்னால் இந்த ஒரு மெசேஜை படிக்கவும் முடியாது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவும் முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் பார்த்திங்கன்னா செர்வர்னால் படிக்க முடியாது. ஸோ நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுற யூஸராக இருக்கட்டும், நம்மளால் மட்டும்தான் படிக்க முடியும். பட் இந்த ஒரு ஆப்பில், அதாவது இந்த ஜூம் ஆப்பில் பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மட்டும் இல்லாமல் நீங்கள் மெசேஜஸ் பண்ணிக்க முடியும், குரூப் ஆட் பண்ணி மெசேஜும் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எதாவது மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மெசேஜை அந்த யூஸரும் படிக்க முடியும். பட் ஆனால் அந்த நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் அந்த யூஸருக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் இருக்க செர்வருக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். ஸோ அதனால் அந்த செர்வர் பார்த்திங்கன்னா உங்களுடைய மெசேஜை எடுத்து ஷேர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சென்ட் பண்ணுற ப்ரைவேட் மெசேஜஸ் பார்த்திங்கன்னா செர்வருக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் வெப் போன்ற இந்த மாதிரி ஹேக்கிங் வெப்சைட்ஸுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ஆப் பார்த்திங்கன்னா உடனே உங்கள் மொபைலில் இருந்தால் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஒரு ஆப்பை நீங்கள் ஃப்யூச்சரில் டவுன்லோட் போகிறன்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அந்த ஐடியா உடனே ட்ராப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இந்த ஒரு ஆப்பில் ஏகப்பட்ட சேஃப்டி இஷ்யூஸ்லாம் ரொம்ப ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. உங்கள் ப்ரைவேட் மேட்டர்ஸ் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம குவாரண்டைன், அதாவது லாக்டவுனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே குவாரண்டைனில் இருக்கனால நம்ம எல்லாத்துக்கும் போர் அடிக்கும். ஸோ அதனால் ஏகப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு கம்பெனி, அதாவது இந்த ஒரு ஜூம் ஆப் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிட்டாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்பயும் வெளியே போவோம், ஸோ எப்பயும் போல தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆப்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இப்போ லாக்டவுனால் நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கனால மற்ற மக்கள், அதாவது மற்ற பேர் கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும்,
அடுத்தவங்க கூட நம்ம பேசுகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பை ஏகப்பட்ட மக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சில ப்ரைவேட் இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆப் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிருக்காங்க மக்கள்னால. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப் வாய்ப்பு இருந்துச்சுன்னா உடனே ட்ராப் பண்ணிவிடுங்க அந்த பிளானை. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன் இந்த ஒரு வீடியோவில். அண்ட் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீ யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன். ஆனால் என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற ஊரில் இருக்கார், அவர்கிட்ட நான் எப்படா பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கைப் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கூகுள் டிவோ யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணலாமே. பட் வாட்ஸ்அப்பில் இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் 4 பேர் மட்டும்தான் வீடியோ கால் பேச முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கைப் யூஸ் பண்ணலாம், இல்லை கூகுள் டிவோ யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பார்த்திங்கன்னா 11th படிக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்கனவே அவங்களோட டீச்சர்ஸ்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜூம் ஆப்பில் ஏற்கனவே ஒரு கிளாஸ் எடுத்துட்டாங்க. பட் இந்த ஒரு ஆப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் இஷ்யூஸ்லாம் இருக்கனால ஜூம் ஆப்பை தவிர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்களாம், என் ஃப்ரெண்ட் சொன்னார். ஸோ அதே மாதிரி உங்கள் டீச்சர்ஸ் யாராவது மேபி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்கிறனால இந்தியன் கவர்மெண்ட்டும் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் இந்த ஒரு ஆப்பில் வீடியோக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படி வந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. கிளாஸ் அவாய்ட் பண்ண சொல்ல உங்கள் டீச்சர்ஸ்ட்டை நீங்கள் எப்படியோ காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ண சொன்னால் நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்த்துக்க முடியும். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் அந்த லைவை மிஸ் பண்ணிட்டா கூட அந்த யூடியூப்பில் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் யூடியூப் யூஸ் பண்ணுறது பெட்டர் சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட் இந்த ஒரு ஆப்பை அவரோட மொபைலாக இருக்கட்டும், இல்லை டெஸ்க்டாப்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி டிவைஸில் அவர் வச்சுருந்தாருன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இது அவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐடியா வச்சுருந்தாருன்னா அதை உடனே ட்ராப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட் குட் பை ஃப்ரம் நிக்கில். சியர்ஸ், லவ் யூ ஆல். தேங்க்யூ.